அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று பெருநாள் கொண்டாடும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எனது இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். இறைவன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆனில் தொழுகை என்பது ஈமான் கொண்டவர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கட்டாய கடமையாகும். இது ஒழுக்கக்கேடு மற்றும் தவறான செயல்களை தடுக்கும் மிகச்சிறந்த வழிபாடாக கூறப்பட்டுள்ளது. 29வது அத்தியாயம் 45வது வசனம். நிச்சயமாக தொழுகை முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட நிச்சயமான கடமை. ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டனர். அவர்கள் எத்தகையோ என்றால் தங்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். நேரம் குறிக்கப்பட்டது. நிச்சயமாக தொழுகை முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக விதிக்கப்பட்டுள்ளது. பாவங்களை தடுக்கும். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களிலிருந்தும் தீமையான காரியங்களிலிருந்தும் தடுக்கும். அல்லாஹ்வை நினைவு கூர்தல். என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநிறுத்துவீராக என்று 20வது அத்தியாயம் 14வது வசனத்தில் இறைவன் கூறுகிறான். பொறுமை தொழுகை மூலம் உதவி. பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். ஜும்மா தொழுகை. நம்பிக்கையாளர்களே, வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வின் நினைவை நோக்கி விரைந்து வாருங்கள். வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். தொழுகையின் முக்கிய அம்சங்கள். உள்ளச்சத்தோடு ஒழுங்காக தொழ வேண்டும். நேரத்தை கடைபிடிக்க வேண்டும். குடும்பத்தினருக்கும் தொழுகையை ஏவ வேண்டும். தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களுக்கு கேடு உண்டு. அதனால் சகோதர சகோதரிகளே, இந்த ரமதான் மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தொழுகையை மட்டும் விட்டுறாதீங்க. தொழுகை முக்கிய கடமைகளில் ஒன்று. நமக்கு நோன்பு எப்படி ஒரு கடமையோ அதே மாதிரி தான் தொழுகையும் ஒரு கடமை.